பள்ளிவாசல் இல்லை. அது வாவர் பள்ளிவாசலே இல்லை. ஆக்சுவலா அது வந்து நைனார் பள்ளிங்கிற ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம். அந்த இடத்துல அல்லாஹ் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிற வாசகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை வந்து ஒரு ஏமாற்று வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருப்பது மணிகண்ட பெருமானுடைய நண்பர் அல்ல. 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒரு நினைவிடம், ஒரு அடக்கஸ்தலம், இந்த நைனாங்கிற நபரை அடக்கம் செய்த ஒரு சுடுகாட்டுக்குள்ள போய் இந்த 48 காலம் கடும் விரதம், பெண்களை தன்னுடைய மனைவிகளையும் தாயையும் கண்டு பார்க்காம அப்படி ஒரு கடும் விரதம் இருந்து 48 நாட்கள் விரதம் இருந்ததை ஒரு சமாதிக்குள்ள போய் பால்படுத்துற செயலை இத்தனை காலம் செஞ்சுருக்காங்க. இல்ல, இந்த பாபர் திருநடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த உண்டியல்கள்ல நம்ம போய் போடக்கூடிய காணிக்கைகள் அப்துல் ரஷீத் முசலியார்ங்கிற ஒரு தனிப்பட்ட இஸ்லாமியர் குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வ நேயர்கள் அனைவருக்கும் நாம் நேர்காணல் இருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் கோவை ஆனந்தவரை சார். வணக்கம் சார், எப்படி இருக்கு? நல்லா இருக்கும் சார். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மார்கழி தை மாசம் 3 மாசம் விரதம் இருந்து பக்தியோட ஐயப்பனை போய் சந்திச்சுட்டு வருவாங்க, வருஷம் தரிசிச்சுட்டு வருவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா தற்போதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயன் சபரிமலையை பத்தி ஒரு சர்ச்சையாவே இருக்கு, ஐயப்பனை பத்தி ஒரு சர்ச்சையாவே இருக்கு. என்ன காரணம்? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வருஷம் ஆரம்ப காலத்துல இருந்தே நடந்துட்டு இருக்கிறதா. சபரிமலை விஷயம் எப்பெல்லாம் மண்டல விரதம் ஸ்டார்ட் பண்றாங்க, ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருக்கிறாங்களோ அப்ப அவர்களுடைய மன வேதனை உண்டாக்கும் வகையில இடதுசாரி கும்பல்கள் தொடர்ந்து இந்த சிக்கலை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கொரோனா ஊரடங்கு காலங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெண்கள் சபரிமலைக்கு போகணும் அப்படின்னு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க. சபரிமலைக்கு போகக்கூடாதுன்னா அங்க வந்துட்டு ஐயப்ப வந்து தவக்கோலத்தில் பிரம்மச்சாரி விரதம் போன்று இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போக வேண்டாங்கிறாங்க. ஆனா மற்ற இடத்துல அச்சங்கோயில், ஆரியங்காவு, குளத்துக்குள்ளால இருக்கிறதும் சேம் இதே ஐயப்பன் தான். அங்க வந்துட்டு பெண்களுக்கு அனுமதி இல்லைன்னு எங்கேயும் சொல்றது கிடையாது. இங்க கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா சித்தாபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு, ராமநாதபுரம் ஐயப்பன் கோயில் இருக்கு. இங்கெல்லாம் யாருக்கும் அனுமதி இல்லைன்னு எங்கேயும் சொல்றது கிடையாது. குறிப்பா ஒரு கோயில்ல மட்டும் அனுமதி இல்லை பெண்களுக்கு. அதுவும் பெண்களுக்கு இல்லைன்னா அந்த 10 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு இருக்கு, 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு இருக்கு. அந்த இடைப்பட்ட வயதுல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இல்லை. அதை வந்துட்டு ஊதி பெருசாக்கி பூதாகரமாக்கி அதை மக்கள் கிட்ட குழப்பம் ஏற்படுத்தி ஐயப்ப பக்தர்கள் என்னுடைய மன வேதனையை அடையும் வகையில நடைபெற்று இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இது போன்ற சிக்கல்கள் எங்கெல்லாம் இந்து ஆலயங்கள், இந்துக்கள் ஒன்றுபடக்கூடிய, ஜாதி மத பேதங்களை கடந்து இந்துக்கள் ஒன்றுபடக்கூடிய வகையில எந்தெந்த ஆலயங்கள்லாம் இருக்கோ அந்த ஆலயங்கள்ல ஏதாவது ஒரு குழப்பத்தையும் சர்ச்சையும் உண்டு பண்றது இந்த இடதுசாரி கும்பல்களுக்கும் மத மாற்றிகளுக்கும் வேலையா இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சார், இப்ப குறுக்கீடுல பாத்தீங்கன்னா இடதுசாரி கும்பல் அப்படின்னு சொல்றீங்க. அவங்க எந்த மாதிரி எல்லாம் சர்ச்சை ஏற்படுத்துறாங்க? இடதுசாரி கும்பல்களுக்கு இந்து மத கடவுளர்களையும் இந்து மத வழிபாட்டு முறைகளையும் மட்டும்தான் சிக்கலுக்கு உண்டாக்கணும், அதுல வந்துட்டு பல குழப்பங்களை உண்டு பண்ணணுங்கிற நோக்கம் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த பகுத்தறிவுவாதிகள்னு சொல்றவன் நல்லதா கெட்டதா, இதனுடைய வரலாறு என்னன்னு பகுத்தறிஞ்சு ஆய்வு செய்யறதுக்கு நபர்களுக்கு தான் பகுத்தறிவாதிகள்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் மூளையை தூக்கி ஓரமா வச்சுட்டுதான் பகுத்தறிவு பண்ற வேலையை செய்யறாங்க. இந்த இடதுசாரி கும்பல்லாம் தன்னை பகுத்தறிவுவாதிகள், முற்போக்குவாதிகள்னு காமிச்சிட்டு இருக்காங்க. இவர்கள் தொடர்ந்து ஐயப்பனை வந்துட்டு கொச்சைப்படுத்துறது மாதிரி நடந்துட்டு இருக்கு. மதுரையில வந்துட்டு செஞ்சட்டை பேரணின்னு ஒண்ணு நடக்கும். அதுல வந்துட்டு ஐயப்பனை கொச்சைப்படுத்துறது மாதிரி ஆணும் உறவு கொண்டால் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற வகையில ஒரு கோஷத்தை எடுத்துட்டு போறோம். இங்க ஆணுக்கும் பிறந்தது ஐயப்பன் கிடையாது. இங்க நடந்தது நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா சிவபெருமானுக்கும் மோகினிங்கிற பெண்ணுக்கும் பிறந்ததுதான் மணிகண்ட பெருமான், எங்களுடைய கடவுள். அந்த மோகினி விஷ்ணுவனுடைய அவதாரமாக புராணத்துல சொல்லப்படுது. அப்போ ஆணுக்கும் பிறந்தது கிடையாது. ஆணுக்கும் மோகினிங்கிற பெண்ணுக்கும், சிவபெருமான்ங்கிற ஆணுக்கும் மோகினிங்கிற பெண்ணுக்கும் தான் பிறந்தது. இந்த பகுத்தறிவு இல்லாம ஆணுக்கும் பிறந்ததுன்னு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி என்னுடைய கடவுளரை நிந்தனைப்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்தது இப்போ பாத்தீங்கன்னா சபரிமலையில இருக்கிறது ஒரு புத்த வழிபாடு, பௌத்த வழிபாடு. அங்க இருக்கிறது வந்து
புத்தர்னுடைய உருவம் இதை வந்துட்டு நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டதா ஒரு கூட்டுக்கதையை உருவாக்கிட்டோம். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா 1936 திருவாங்கூர் சென்செக்ஸ்னு ஒரு ஆங்கிலேயர் ஒரு சென்செக்ஸ் புத்தகம் வெளியிடுறாரு. அதுல வந்துட்டு பூதநாதன் சொல்லுவாங்க ஐயப்பனை வந்து. அதனால அந்த பூதத்தின் பெயர்ல புத்த மதத்துல ஏதோ ஒரு சடங்கு இருக்கிறதாவும், அதனால இது வந்து புத்த மத விகாரம் அப்படிங்கிற வகையில ஒரு பதிவு பண்றாரு. அதை தூக்கிட்டு இந்த இடதுசாரி கும்பல்கள் வந்து சபரிமலை வந்துட்டு ஒரு பௌத்த வழிபாட்டு தலம், அதை ஆக்கணும் ஒரு போலியானது. இவங்க புரட்டி பார்க்கணும் வரலாற்று புத்தகங்களை. 1903 திருவாங்கூர் மேனுவல் அதுல வந்துட்டு சபரிமலை மட்டும் இல்ல, ஆரியங்காவு, குளத்துப்புழை, அப்புறம் அந்த அச்சன் கோயில், அடுத்து சபரிமலை, இதெல்லாம் கேரளாவினுடைய மிக பிரசித்தி பெற்ற சாஸ்தா வழிபாட்டு தலங்கள்னு பதிவு பண்ணியிருக்கு. இதை தாண்டி நிறைய இடங்கள்ல இது வந்து சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப வழிபாடுன்னு பதிவு பண்ணியிருக்கு. நம்ம தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய சுவடி இந்த ஓலைச்சுவடி பாதுகாப்பு மையத்துல இருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில பதிவு பண்ணியிருக்கு. ஒரு 300-400 ஆண்டுகள் பழமையான ஓலைச்சுவடியில் அங்க இருக்கக்கூடியது சாஸ்தா வழிபாடு, ஐயப்பனை பத்தி இருக்குன்னு நம்ம ஆவணங்கள் சொல்லி. இப்படி இருக்கும்போது இவங்கதான் முற்போக்குவாதிகளாச்சு, பகுத்தறிவுவாதிகளாச்சு, எதையுமே பகுப்பாய்வு மூலையத்துக்கு ஓரமா வச்சு பகுப்பாய்வு செய்யற முறையில இந்து மத கடவுளர்களை கொச்சைப்படுத்தணும்னு தான் இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடதுசாரி கும்பல்கள் தொடர்ந்து இச்செயல செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஐயப்ப வழிபாட்டுல மட்டும் இல்ல, சபரிமலையில மட்டும் இல்ல, எங்கெல்லாம் இந்துக்கள் ஒன்றுபட்டு வழிபாடு செய்யறாங்களோ, இந்துக்கள் ஒற்றுமை எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அதையெல்லாம் சிதைக்கக்கூடிய வகையில், சீரழிக்கக்கூடிய வகையில இவர்கள் இயங்கிட்டு இருக்காங்க. இவர்கள் தான் இதற்கெல்லாம் காரணம். இந்த கும்பல் தான் 1950களில் சபரிமலையினுடைய விக்கிரகத்தை சிதைச்சதுல இருந்து, இந்த ஆலயத்துக்கு தீ வச்சதுல இருந்து செயல்களை எல்லாம் கிறிஸ்தவர்கள் தான் சிபிஐ அறிக்கை சொல்லுது. அந்த கிறிஸ்தவர்களை மூளைச்சலவை செய்தது கூட இந்த இடதுசாரி கும்பலாகத்தான் இருக்கணுங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. இவர்கள் தான் வந்து இடதுசாரிகள் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே. இப்ப அடுத்தது இந்த வருடத்தோட கடைசிக்கு வந்துடும். ஒரு வழியா 2024 கடைசியில் இருக்கு. இன்னும் 1 மாதங்கள்ல 2025 வரப்போகுது. இந்த வருஷம் குறிப்பா ஏன் இத்தனை சர்ச்சைகள்? பாத்தீங்கன்னா அந்த இசைவாணி அப்படின்னு ஒருத்தி, அதோட பாடல்கள் ஐயப்பனை பத்தி, ஐம்சாரி ஐயப்பா அப்படிங்கிறது ஒரு பாடல் சர்ச்சையா இருக்கு. அப்புறம் யூடியூப் ரிட்டர்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல், அதுல பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள் ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த வருடங்கள் தொடர்ந்து ஏன் இவ்வளவு சர்ச்சையா, அதுவும் குறிப்பா இந்து கடவுள்கள் பத்தி, இந்துக்களை பத்தி அப்படிங்கிற சர்ச்சைகள் ஏன் போயிட்டு இருக்கு சார்? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கார்த்திகை மாதம் விரத காலம் துவங்கின உடனே இந்த சர்ச்சைகள்லாம் ஏன் அதிகமா நடந்துச்சு? நீங்க குறிப்பிட்டு யூடியூப் ரோட்டர்ஸ் அந்த ரஞ்சித் இயக்குனருடைய நீலம் பண்பாட்டு இசைவாணியை பத்தி சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி இந்த ஆயுத போராட்ட சித்தாந்தமுடைய மக்கள் அதிகாரம், எப்படியாவது இந்த ஆட்சியை கிடைக்கணும், ஆயுதங்கள் வைத்து நாட்டை பிடிக்கணும்னு சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அதிகாரம் இயக்கத்தினுடைய கோவன் இசைக்குழுவினர் கூட 2019 ஒரு பாடல் பாடினாங்க. அதை எல்லாத்தையுமே இப்ப தூக்கிட்டு வந்து பயன்படுத்துவதற்கு காரணம் இசைவாணி கூட 2019 பாடின பாடல் தான். அதை இப்ப கொண்டு வந்து ஏன் சிக்கல் படுத்துறாங்கன்னா, மண்டல காலம் துவங்குவதற்கு முன்னாடி இந்த தேவ பிரசனம் மணிகண்ட பெருமான் சபரிமலையில இருக்கக்கூடிய சாஸ்தா, அவர் என்னென்ன விஷயங்களை நமக்கு சொல்றாருங்கிறத வந்துட்டு தேவ பிரசனம் மூலியமாக பார்ப்பாங்க. 3 முறை நடத்தின பிரசனத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த நம் மீது திணிக்கப்பட்ட ஒரு புனைவு கதை ஒன்று இருக்கு சபரிமலை வழிபாட்டு முறைகள்ல. ஐயப்பனுக்கு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பெயர் பாபர். சபரிமலைக்கு விரதம் இருந்து போகக்கூடிய நபர்கள் எரிமேலியில இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கும் 18ஆம் படிக்கு நேர் எதிர்த்தாப்புல மலை மேல, மலை மேல 18ஆம் படிக்கு நேர் எதிர்த்தாப்புல பாபர் திருநடைன்னு ஒன்று இருக்கு. இந்த இடங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சாட்சாத் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஐயப்ப பெருமானே அந்த தேவ பிரசனத்துல வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் திருவாங்கூர் தேவசம் நடத்தின ஒரு தேவ பிரசனம், அவர்கள் வெளியில போயிடக்கூடாதுன்னு கவனமா பத்திரப்படுத்தின ஒரு விஷயத்த வந்து விஸ்வ இந்து பரிஷத்தினர் வந்து இந்த மாதிரி தேவ பிரசனத்தில் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நம்மளுடைய மணிகண்ட பெருமான் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு எல்லாருக்கும் எடுத்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க தமிழ்நாட்டுல பக்தர்களுக்கெல்லாம், ஐயப்ப பக்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் தெரிஞ்சு அந்த புனைவு கதைக்கு புனைவு விஷயங்களை சார்ந்திருக்கக்கூடிய இடங்களுக்கு போவதை தடுத்து விடுவார்களோ
அப்படின்ட்டு இவங்க மெனக்கெட்டு இந்த வருஷம் அதிகமான சர்ச்சைகளையும் பொருளிகளையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய நபர்கள் சபரிமலை பரிதாபங்கள்னு நிறைய வீடியோ எல்லாம் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, மணிகண்ட பெருமான் தேவபிரசனத்தில் நமக்கு சொன்ன ஒரு விஷயத்த கொண்டு வந்து சேர்க்கக்கூடாதுங்கிறதுல முழு கவனமா இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா, கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தேவபிரசனத்துலங்கிறத கொண்டு போய் சேர்க்கறதுல மட்டும் கவனமா இருக்கணும். அந்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஐயப்பனுடைய நண்பராக இருந்த ஒரு நபர் சிவபோத கானங்களில் ஒருவரான வாவூரன்கிற அவரை நம்ம எந்த இடத்துல வழிபடணும்னு பார்த்தோம்னா, எரிமலையில இருக்கக்கூடிய அந்த பாபர்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல்கள்ல, அது பாபர் பள்ளிவாசலே இல்லை ஆக்சுவலா. அது நைனார் பள்ளிங்கிற ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம். அந்த இடத்துல அல்லாஹ் ஒருவனே தெய்வம் அப்படிங்கிற வாசகத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு ஏமாற்று வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இருப்பது மணிகண்ட பெருமானுடைய நண்பர் அல்ல. பேட்டை சாஸ்தா கோயில்ல இருந்து நம்ம பேட்டை துள்ளுவதற்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அது மணிகண்ட பெருமான் அங்கிருந்துதான் அம்பெய்து தனக்கு ஒரு ஆலயம் அமைப்பதற்கு இடத்தை தேர்வு செய்தார்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருக்கிறது தான் வாவூரன்கிற சிவபோதகனம். அவர் நம்ம அந்த கன்னிச்சாமியாக இருக்கக்கூடிய நபர்களை அங்க கூட்டிட்டு போய் அந்த சிதறுகாயை உடைச்சதுக்கு அப்புறம் திருவள்ளியில கானக பாதையில போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களை இந்த கானக பாதையில பத்திரமா கொண்டு போய் சபரிமலையில சேர்க்கக்கூடிய பணியை செய்பவர் தான் இந்த வாவூரன் சொல்லக்கூடிய சிவபோதகனம். இவருக்கும் இந்த இஸ்லாமிய பள்ளிவாசலுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய 48 நாட்கள் கடும் விரதம் இருந்து போகக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஒரு நினைவிடம், ஒரு அடக்கஸ்தலம், இந்த நைனார்ங்கிற நபரை அடக்கம் செய்த ஒரு சுடுகாட்டுக்குள்ள போய் இந்த 48 காலம் கடும் விரதம், பெண்களை தன்னுடைய மனைவிகளையும் தாயையும் கண்ணுக்கு கண்ணு பார்க்காம அப்படி ஒரு கடும் விரதம் இருந்து 48 நாட்கள் விரதம் இருந்ததை ஒரு சமாதிக்குள்ள போய் பால்படுத்துற செயலை இத்தனை காலம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த வருடம் மணிகண்ட பெருமான் அந்த தேவ பிரசன்னத்துல நமக்கு இந்த ஒரு கட்டளையே கொடுத்திருக்காரு. யாரும் அந்த அடக்கஸ்தலத்திற்கு போய் விரதத்தை பால்படுத்திட்டு என்னை பார்க்க வராதுங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை தாண்டி அந்த 18ஆம் படியில நேர் எழுத்தாப்புல, சன்னிதானத்திற்கு நேர் எழுத்தாப்புல இருக்கக்கூடிய வாவர் திருநடைன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் நம்முடைய தர்மசாஸ்திரா சொல்லியிருக்காரு. இங்க எரிமலையில இருக்கக்கூடிய பள்ளிவாசலை தாண்டி இங்க இருக்கிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருமுடியில காணிக்கையெல்லாம் நம்ம உற்றார்வமா செலுத்தி விடுவாங்க. ஐயப்பனுக்கு நேரடியா போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இருமுடியில செலுத்தி விடுறது. நம்ம என்ன பண்ணுவோம், இங்க இருந்து சபரிமலை போயிட்டு தரிசனம் பார்த்துட்டு அந்த ஐயப்பனுக்கு நெய், அந்த இருமுடியில கொண்டு வர தேங்காயில இருக்கக்கூடிய நெய் தேங்காயை உடைச்சு நெய் சேகரிச்சுட்டு இந்த காணிக்கைகள் எல்லாம் எடுத்து போய் சன்னிதானத்துல இருக்க எல்லா ஒன்றிலையும் போடுவோம். ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய இந்து விரோதம், இந்து அவமரியாதை நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்னிதானத்துக்கு எதிராப்புல இருக்கக்கூடிய வாவர் திருநடைக்கு பக்கத்துல இருக்க 7 உண்டியல்கள் அந்த வாவர் திருநடைக்கு சென்று நம்ம என்ன நினைப்போம், மேல சன்னிதானத்துல இருக்கிற எல்லா உண்டியில இருக்கக்கூடிய பெறப்படக்கூடிய காணிக்கை ஐயப்பனுக்கும் திருவாங்கூர் தேவசம் போருக்கு போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, இந்த வாவர் திருநடைக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த உண்டியல்கள்ல நம்ம போய் போடக்கூடிய காணிக்கைகள் அப்துல் ரஷீத் முசலியார்ங்கிற ஒரு தனிப்பட்ட இஸ்லாமியர் குடும்பத்துக்கு போயிட்டு இருக்கு. அந்த பாவரன் சொல்லக்கூடிய நபரனுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்துல் ரஷீத் முசலியார்னு ஒருத்தர் இப்ப இருக்காரு. அவனுடைய குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 2020 மகர விளக்கு காலங்கள்ல பாத்தீங்கன்னா 3,16,278 ரூபாய் உண்டியல் வருமானமும், மண்டல பூஜை ஒட்டுமொத்தமா மண்டல பூஜை காலங்கள்ல 7,593 ரூபாய் உண்டியல் வருமானமும், ஒட்டுமொத்தமாக 2020 இந்த கார்த்திகை மார்கழி தை மாதங்கள்ல மட்டும் 10,16,871 ரூபாய் இந்த அப்துல் ரஷீத் முசலியார்ங்கிற ஒரு நபர்களுடைய குடும்பத்துக்கு போய் ஐயப்பனுக்கோ திருவாங்கூர் தேவசம் போருக்கோ போல. இதை தாண்டி அந்த வாவர் திருநடைன்னு சொல்லக்கூடிய இடத்துல கல்லுக்கு அதுல குறுமிளகு கலந்தது, அடுத்தது மந்திரிச்சு கயிறு கட்டுறதுன்னு போறாங்க. அதுல ஒரு 20-30 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு வருமானம் வரும். இத ஐயப்பனுக்கு போகுதா? இல்ல. திருவாங்கூர் தேவசம் போருக்கு போகுதா? இல்ல. ஒரு இஸ்லாமிய குடும்பத்திற்கு போயிட்டு இருக்கு. ஐயப்பனுடைய நண்பராக இருந்தா இதையும் திருவாங்கூர் தேவசத்துக்குள்ள கொடுத்துருக்கணும். ஐயப்பனுக்கு நண்பர், ஐயப்பனுக்கு நண்பரா இருந்திருக்காரு, ஐயப்பனுக்கு சேவை செய்யக்கூடிய நபரா இருந்திருக்காருன்னா இது ஏன் தனிப்பட்ட ஒரு நபருடைய குடும்பத்திற்கு போகுது? இந்த ஒரு விஷயத்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் மணிகண்ட பெருமான் 2024 தேவ பிரசனத்துல ஐயப்ப பக்தர்களுக்கும்
இந்துக்களுக்கும் தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு தேவ பிரசனம் பண்ணியிருக்காரு. அதன் மூலமா சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த தமிழகத்துல எந்த ஒரு ஊடகங்களும் பேசக்கூடாது, எந்த ஒரு பக்தர்களுக்கும் போய் சேரக்கூடாதுங்கிற விஷயத்துல இந்த மதமாற்றிகள், இந்து மதத்துல இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களை ஜாதி தீண்டாமை இருக்கிறது, உன்னுடைய கடவுளுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரிவினைகளை பேசி உன்னுடைய கடவுள் இப்படியெல்லாம் பிறந்திருக்காருன்னு சொல்லி அவப்பெயர்களை உண்டு பண்ணி சீரழிவுகளை உண்டு பண்ணி இங்க இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களை மாற்று மதத்திற்கு மாற்றி கொடுக்கக்கூடிய தரகர் வேலை செய்யக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இந்த ஆயுத போராட்ட கும்பல்களான மக்கள் அதிகாரம், புரட்சிகர இளைஞர் பேரணின்னு ஏகப்பட்ட இயக்கங்கள் இதை மட்டும்தான் முழு நேர பணியா செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பாவி இந்துக்களை புனைவு கதைகளை சொல்லி மூளைச்சலவை செய்து மாற்று மதத்திற்கு மாற்றி கொடுக்கணுங்கிற வேலையை செய்யறாங்க. அவர்கள் இந்த நான் சொன்ன உண்மை வரலாறு, மணிகண்ட பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் நமக்கு சொன்ன ஒரு விஷயத்த இந்த வாவருக்கும் ஐயப்பனுக்கும் சம்பந்தம் இல்ல, இஸ்லாமிய நபரான வாவருக்கும் மணிகண்ட பெருமானுக்கும் சம்பந்தம் இல்ல, நீங்க கொண்டு வரக்கூடிய இருமுடி காணிக்கையை ஐயப்பனுக்கு சேரக்கூடிய வகையில உண்டியல்ல போடுங்க, மாறாக அந்த வாவர் திருநடைங்கிற பகுதியில இருக்கக்கூடிய உண்டியல்களை செலுத்தி அந்த அப்துல் ரஷீத் முசலியாருங்கிற ஒரு இஸ்லாமியர் குடும்பத்திற்கு போகிறதுக்கு வழிவகை செய்யாதீங்கிற செய்திய இந்த பொதுமக்களுக்கும் அப்பாவி இந்துக்களுக்கும் போய் சேரக்கூடாதுங்கிறது 2019 பாடின பாடல்களை இப்ப ஏன் கொண்டு வந்து சிக்கல்படுத்துறாங்கன்னா, அந்த சபரிமலை ஐயப்பன் மணிகண்ட பெருமான் வந்து நமக்கு கொடுத்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறது அவங்க கவனமா இருக்காங்க. நம்மளும் அதுக்கு பின்னாடி போய் இசைவாணி பாடிட்டாங்க, மக்கள் அதிகாரம் பாடிருச்சு, யூடியூப் ப்ரோட்டஸ்ட் அவப்பெயர் பண்ணிட்டான், இந்த செஞ்சட்டை பேரணியில கம்யூனிஸ்ட் கும்பல் ஐயப்பனை கொச்சைப்படுத்திட்டாங்க, நம்ம அதற்கு பின்னாடியே போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த வருடம் 2024 மணிகண்ட பெருமான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ தர்மசாஸ்திரா நமக்கு என்ன பணியை கொடுத்திருக்காருன்னா, எரிமேலியில் இருக்கக்கூடிய நைனார் பள்ளிங்கிற இஸ்லாமிய வழிபாட்டு தலத்திற்கும் மலை மேல இருக்கக்கூடிய அந்த வாவர் திருநடைக்கும் நம்ம விரதம் இருந்து போகக்கூடிய ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் அந்த இடங்களுக்கு போகக்கூடாதுங்கிறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் இந்த வருஷத்துல நமக்கு ஐயப்பன் கொடுத்திருக்கிற பணியா நம்ம செய்யணும். இன்றைய நேர்காணல்ல உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி ஐயா. நீங்க சொன்ன இந்த விஷயத்த நம்ம அறியார் குரல் சேனல் மூலியமாக மக்கள்கிட்ட, அதாவது குறிப்பா இந்துக்கள் ரொம்ப பக்தியா இருக்கிற, ஐயப்பனுக்கு விரதம் இருந்து மாலை போட்டு கோயிலுக்கு போற எல்லா பக்தர்களுக்கும், இந்துக்களா இருக்கிற எல்லோருக்கும் நாங்க எங்களோட சேனல் மூலியமா அவங்ககிட்ட இந்த செய்தியை கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். எனக்கும் கலியுகத்தின் கண்கண்ட பெருமான் நம்மளுடைய தர்மசாஸ்திரா வந்து இந்த பணியை உங்களுடைய சேனல் மூலியமா கொடுத்ததற்கு நன்றி தெரிவிச்சுங்க. சுவாமியே சரணம்.